ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் இருக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மார்னிங் ரொட்டீன் லாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நம்ம வீட்டில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றினேன். பாப்பா என்றைக்குமே முட்டை தோசை தான் விரும்பி சாப்பிடுவாள். அதனால் அவளை முட்டை தோசை ஊற்றி கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ண முடியுங்க. அதனால் இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலைக்கு வந்துட்டேன். முதல்ல இப்போ கொஞ்சமாக தான் கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மதியானம் சமைக்கணும். அது சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் டீப்பாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியில் வர போகிறோம். மாவு தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் மாவை நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். நான் என்றைக்கும் மாவை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போ தான் மாவு புளிக்க மாட்டேங்குது. இட்லி எப்படி ஊற்றுவீங்கன்னு நீங்கள் கூட கேட்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, நாள் நைட்டே மாவை வெளியில் வச்சுருவேன். அப்படி வச்சிட்டோம்னா நம்ம மாவு நார்மல் பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். நான் மாவை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நான் இன்னொரு பழக்கம் எனக்கு என்னென்னா, தேங்காய் ஒரு 5 காய் 6 காயின்னு வாங்கிட்டு தேங்காவை உடச்சி இதே மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே தான் போட்டுருவோம். ஒன்றுமே ஆகாதுங்க. 20 நாள் ஆனால் கூட தேங்காய் ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஃப்ரீசரில் போடுறீங்க, நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ வர ஃப்ரிட்ஜிலலாம் ஃப்ரீசர் ஐஸ் கட்டி கட்டியாக பிடிக்காது, நல்லாயிருக்கும். அதனால் அந்த தேங்காய்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பழைய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறவங்க ஃப்ரீசரில் போட முடியாது. ஏன்னா நமக்கு ஐஸ் அது உள்ளே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் தேங்காய் அழுகி போயிடும், நமக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ளவங்க 2 தேங்காய் உடச்சி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் முட்டை என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கு டெய்லி முட்டை சாப்பிடுவாள். அதனால் அவளுக்கு என்ன பண்ணுறது, முட்டை நாங்கள் வாங்கி என்றைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இப்போ வீடு எல்லாத்தையுமே முதல்ல க்ளீன் பண்ணிவிடுவோம். பண்ணினா தான் அடுத்த வேலை நம்ம பார்க்க முடியும். அப்படியே கச்சன்னு வச்சுக்கிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால் முதல்ல கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இது நான் புதுசாக இப்போ சேனல் ஆரம்பித்து 2 மந்த்து தான் ஆகுது. அதனால் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எங்களோட சொந்த வீடு தான், வாடகை வீடு கிடையாது. இப்போ 2019 தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டணும். டக்குன்னெலாம் கட்ட முடியாது இல்லைங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. வாங்கலாம், அப்படியே ரெடிமேடெல்லாம் வாங்கலைங்க. நாங்கள் இன்ஜினியர் மூலியமாக தான் கட்டி வந்தோம். மணல்லே கட்டணும் அந்த வீடு, எம்சாண்ட்லாம் போடல, மணலில் தான் கட்டணும்னு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசை. அதனால் மணல்லே கட்டணும். எங்கள் பகுதி காவேரி டெல்டா தானே. அதனால் எங்களுக்கு மணல் ஈஸியாக தான் கிடச்சிச்சு. மணலில் தான் இந்த வீடு கட்டணும். ஒரு நாள் நான் உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 3 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க, இவங்களுக்கு தகுந்த அளவுக்கு தான் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டோம். பெருசாலாம் ஒன்றும் வீடு கட்டலை. அது எவ்வளோ பெருசாக வீடு கட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். கட்டிடலாம் ஒரு நிமிஷத்தில். நம்ம கடன் உடனே வாங்கி கூட நம்ம பெரிய வீடு கட்டிக்கலாம். ஆனால் யாருங்க சுத்தம் பண்ணுறது, வீடே நாறி போயிடும். அதுக்காக நமக்கு என்ன தேவை, 2 பெட்ரூமு, ஹால் அண்ட் கிச்சன்ஸ், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும். அதனால் சின்னதானா ஓரளவுக்கு டபுள் பெட்ரூம் வச்சு நாங்கள் கட்டிக்கிட்டோம். எங்களுக்கு அது தாராளமாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ஒரு மாடியில் ஒரு ரூம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். எங்கள் வீடை பார்க்க வந்தவங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எல்லாத்துக்கும். வடக்கு பார்த்து இருக்கும் வீடு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்லா கரெக்டாக உட்காரும் வீடு. கரெக்டாக உட்காருதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த வீடு கரெக்டாக இருக்கும். அதனால் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தப்போ கூட நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாடலுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. ப்ளூ பிரிண்ட் கூட கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக பார்த்து கட்டின வீடு இது. அப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சாச்சுங்க, கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு தக்காளி சட்னின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு தக்காளி சட்னி என்றைக்குமே செய்வேன். செஞ்சால் நம்ம டெய்லி தக்காளி சட்னி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறது, செஞ்சுட்டு சட்னியை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சிடுறது. நம்ம இட்லி ஊற்றும் போது, தோசை ஊற்றும் போதெல்லாம் நாங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிப்போம். பாப்பாவுக்கு மட்டும் இந்த தக்காளி சட்னியை எடுத்து கொடுத்துருவேன். தேங்காய் சட்னி சாப்பிட்றதோட பாப்பா இந்த தக்காளி சட்னியை தான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். செய்யலைன்னா அவ்வளோ கோவப்படுங்க பாப்பா, ஏம்மா தக்காளி சட்னி செய்யலை அப்படின்னு கேட்கும். அதனால் அவளுக்காகவே செஞ்சு நான் என்ன செய்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது. அதனால் நமக்கு பிரச்சனை இருக்கா, நம்ம தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டாலும் அவளுக்கு நம்ம தக்காளி சட்னியே கொடுத்துக்கலாம் இல்லைங்க. அப்புறம் வாங்கி வச்ச எல்லா திங்ஸையும் உள்ளே வைக்கணுமே, இல்லாட்டி அழுகி போயிருமே. நேற்று தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன்.
போயிட்டு வந்து தக்காளிலாம் வாங்கினோம். தக்காளி வாங்கி என் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும், யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. எல்லா திங்ஸுமே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன். காயும் சரி, தக்காளி, பழங்கள், எல்லா பழமும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். மாம்பழம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க மாம்பழம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, நல்லா இருக்காதுமாங்க. யார் சொன்னால்? மாம்பழம் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், எதுவுமே ஆகாது. நான் இதெல்லாம் வந்து எப்போ 4 நாள் ஆகுது. இந்த பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். இப்போ நாளைக்கு சாப்பிட்றோம்னா நான் இன்றைக்கி எடுத்து வெளியில் வச்சுருவேன். மாம்பழமும் நல்லாயிருக்கும், வாழைப்பழமும் நல்லாயிருக்கும். நமக்கு எத்தனை தேவையோ அந்த பழத்தை மட்டும் எடுத்து நான் வெளியில் வச்சுருவேன், மீதியை ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதனால தான் என் ஃப்ரிட்ஜு என்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். என் ஃப்ரிட்ஜு காலியாகவே இருக்காதுங்க, என்றைக்குமே ஃபுல்லாக இருக்கும். வாழைப்பழம் பாருங்கள், நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 4 நாள் ஆச்சுங்க அந்த பழம் வாங்கி. அப்படி தெரியுதா பார்த்தீங்களா? ஆனால் சொல்லுவாங்க, மாம்பழக்காரங்களே சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்கம்மா அப்படிம்பாங்க. சரி சரின்ட்டு வந்துடுறது. அது என்ன பண்ணுறது, எங்களுக்கு நல்லா இருக்குது. எங்களுக்கு ஹெல்த்துக்கு நம்ம என்ன உடனே வெட்டி சாப்பிட்டா தான் கெடுதல். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நம்ம உடனேலாம் வெட்டி சாப்பிட மாட்டோம் இல்லைங்க. அதனால் இப்போ கொண்டு போய் வச்சிடுவேன். நாளைக்கு தான் இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்து அப்படியே தானே இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதனால் வந்து வேறு வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நான் வச்சு பழகிட்டேன். அப்புறம் வந்து நான் மதியானம் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன், ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டு. வேறு என்ன செய்கிறதுனே தெரியல, தொட்டுக்கிறது சாம்பார் இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல. சரி வா ஆம்லேட் போட்டலான்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ஆம்லேட்டு, எனக்கு ஒரு ஆம்லேட், ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டை ஊற்றியாச்சு. நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுவீங்களா, வடை சட்டியில் செய்வீங்களா? ஆம்லேட் ஆனால் தோசைக்கல்லில் ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க, சூப்பராக இருக்குங்க தோசைக்கல்லில் ஊற்றினா. எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து வடை சட்டியில் தான் ஊற்றுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்டு பாரு, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லலாம் எதில் செய்கிறாங்க உனக்கு, தோசைக்கல்லில் தானே செய்கிறாங்க, நீ செஞ்சு பாரு, நல்லா இருக்கும் பாரு. அதே மாதிரி மாதிரி புசு புசு புசுன்னு வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு செய்வேன், இன்றைக்கி சரி நம்மளும் செய்வோம். நான் வந்து வடை சட்டியில் தான் செய்வேன். சரி இன்றைக்கி நம்மளும் வந்து தோசைக்கல்லே செய்யலான்ட்டு எனக்கு ஒரு ஆம்லேட் ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஒரு ஆம்லேட் ஊற்றிட்டேங்க. ஊற்றி இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு இதான் தொட்டுக்கிறதுக்கு. என்ன செஞ்சு சாப்பிட்றதுனே தெரிய மாட்டேங்குது. சாம்பார் மட்டும் வச்சுருவோம். சைடிஷ் செய்கிறதுக்கு தான் ரொம்ப யோசிப்பேன், என்ன செய்கிறது. 3 பேருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ஆளாளுக்கு ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு நான் ஊற்றி வச்சுட்டேங்க. இதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு லஞ்சுங்க. ஆம்லேட் வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன், அது போதும் எங்களுக்கு. அதனால் இது மட்டும் வச்சு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னது, கேரட் பொரியல். காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு போனால, அதனால் அவளுக்கு கேரட் பொரியல் செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து எப்போயும் ஆஸ் யூஷுவல் வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் போட்டு சாம்பார். பாப்பாவுக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சு கேரட் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன். பொரியல் செஞ்சு கொடுத்தாதாங்க அதுக்கு ஒழுங்காக திங்கிதுங்க. வெறும் கேரட்டை சாப்பிடுன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி செஞ்சாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு தக்காளி தொக்கு செஞ்சுட்டாங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்லேட் எங்கள் 2 பேர்த்துக்கு செஞ்சுட்டு பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு தக்காளி தொக்கு செஞ்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.